அதாவது நான் சொன்ன மிதுன ராசி வந்து புத்திசாலினா, கன்னி ராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதி புத்திசாலி. ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஆண்ட் வியூ ஈகிள் வியூன்னு இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் உங்களுக்கே வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப உங்கள் புத்திசாலித்தனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சொல்லுவார் இல்லைங்களா, அதிபுத்திசாலியை கூட வச்சுக்க கூடாதுன்னு. அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் உங்கள் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ டஃப்பான ஒரு ஜாப்னு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வராரு. ஸோ ரொம்ப அற்புதமான காலகட்டம் தான் சொல்லணும் கன்னிராசி நேயர்களுக்கு. என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் ஆல்ரெடி வந்து நிறையா ஸ்ட்ரெஸ் லெவலு எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பீங்க. இந்த ஆண்டு நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம். அந்தளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். தொழிலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எதனா ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் மாற்றுறேன், இல்லை ஆஃபீஸில் வந்து வேறு ஏதோ ஜாப் பண்ணுறேன், அந்த மாதிரியான முயற்சிகள் மட்டும் எடுக்க வேண்டாம்.